வணக்கம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கா? அடடா, இத பார்த்தாலே ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? ஆனா கவலையப்படாதீங்க. இந்த நோட்டீஸ்னா என்ன? அது ஏன் வருது? அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சிம்பிளா, தெளிவா இப்ப பார்க்கலாம். உங்க இன்பாக்ஸ்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இமெயில். அதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள ஒரு சின்ன படபடப்பு வரும் இல்லையா? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறோன்னு ஒரு கன்ஃபியூஷன். இது ரொம்பவே சகஜம்தான். ஆனா உண்மைய சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகவே வேண்டாம். இந்த நோட்டீஸை எப்படி பார்க்கணும்னா, நம்ம கார்ல திடீர்னு செக் இன்ஜின் லைட் எரியும்ல, அத பார்த்து நம்ம வண்டியே தூக்கி போட மாட்டோம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை சரி பார்க்கணும்னு தானே அர்த்தம். அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு சிக்னல், அவ்வளவுதான். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும்னு டிபார்ட்மெண்ட் நமக்கு சொல்றாங்க. சரி, வாங்க. முதல்ல இந்த அஃபிஷியல் டாக்ஸ் நோட்டீஸை பிரிச்சு மேய்ஞ்சு பார்க்கலாம். இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? நமக்கு பொதுவா வரக்கூடிய நோட்டீஸ் வகைகள் என்னென்ன, அதோட அர்த்தம் என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல ரொம்ப காமனா வருது செக்ஷன் 143(1) இன்டிமேஷன். இது ஒன்றும் இல்ல, ஒரு ஆட்டோமேட்டட் மேத்ஸ் செக் நோட்டீஸ். அதாவது நீங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல இருக்கிற கணக்கீடுகளை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டம் செக் பண்ணி பாக்குது. எல்லாம் சரியா இருந்தா ஓகே, ஏதாவது வித்தியாசம் இருந்தா அதை இந்த நோட்டீஸ்ல சொல்லிடுவாங்க. சரி, இந்த நோட்டீஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா வரி கட்டணும்னு வந்திருந்தா அதை கட்டுறதுக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆனா இதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை தான். கட்ட வேண்டிய தொகைக்கு வட்டி ஏறிட்டே போகும். அது மட்டும் இல்லாம ஃபைனும் போட வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது செக்ஷன் 139(9) நோட்டீஸ். இத குறையுள்ள ரிட்டர்ன் நோட்டீஸ்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா, நீங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல ஏதோ முக்கியமான தகவல் மிஸ் ஆகுது, இல்லனா ஏதாவது தப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தப்ப சரி பண்றதுக்கு உங்களுக்கு வெறும் 15 நாள் தான் டைம். ஒருவேளை நீங்க இந்த டைம்குள்ள அதை சரி பண்ணலன்னா, நீங்க கஷ்டப்பட்டு ஃபைல் பண்ண ரிட்டர்னே செல்லாததா போயிடும். அதாவது நீங்க ரிட்டர்னே ஃபைல் பண்ணாத மாதிரி கணக்குல எடுத்துப்பாங்க. பாத்துக்கோங்க, எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. அடுத்து நாம பார்க்க போறது செக்ஷன் 143(2) நோட்டீஸ். இத கேட்டாலே பலருக்கும் கொஞ்சம் பயம் வரும். இதுக்கு பேரு ஸ்க்ரூட்டினி நோட்டீஸ். அதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் உங்க ஃபைல டீடைல்டா செக் பண்றதுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சிஸ்டம் இல்ல, இப்போ ஒரு மனுஷன் உங்க கணக்க பார்க்க போறாரு. இந்த நோட்டீஸ் வந்துட்டா அதுல சொல்லியிருக்கிற விசாரணை தேதிக்கு நீங்க கண்டிப்பா ஆஜராகணும் அல்லது தேவையான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஒரு 7லேருந்து 15 நாள் தான். ஒருவேளை இதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸர் அவருக்கு கிடைக்கிற தகவலை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுவாரு. அது பெரும்பாலும் நமக்கு சாதகமா இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த நோட்டீஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா அடுத்த கேள்வி, எதுக்கு எனக்கு இந்த நோட்டீஸ் வந்துச்சு? அதுக்கான பொதுவான காரணங்களை இப்போ பார்க்கலாம். ஒரு நோட்டீஸ் வரதுக்கு பொதுவா 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுல ஏதாவது பிரச்சனை, லேட்டா ஃபைல் பண்றது இல்ல தப்பான ஃபார்ம் யூஸ் பண்றது மாதிரி. ரெண்டாவது, உங்க வருமானத்துக்கும் உங்களுக்காக பிடிச்ச டிடிஎஸ் தொகைக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மூணாவது, நீங்க பண்ற பெரிய பெரிய பண பரிவர்த்தனைகள். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரே வருஷத்துல உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணமா டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டம்ல உடனே ஒரு அலர்ட்டா காட்டும். இதுவே உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரதுக்கு ரொம்ப பொதுவான ஒரு காரணமா அமைஞ்சிடும். சரி, நோட்டீஸ் வராம இருக்க நாம என்ன பண்ணலாம்? ஒரு முன்கூட்டிய தடுப்பு திட்டத்தை பத்தி இப்போ பார்ப்போம். அதாவது டிபார்ட்மெண்ட்டோட ரேடார்ல சிக்காம எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, வெரிஃபை பண்ணுங்க. உங்க ஏஏஎஸ் மற்றும் ஃபார்ம் 26ASல இருக்கிற எல்லா வருமானத்தையும் டிடிஎஸ் விவரங்களையும் உங்க கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸோட ஒரு தடவை சரி பாருங்க. ஸ்டெப் 2, ரிப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பேங்க் இன்ட்ரெஸ்ட்லேருந்து பெரிய கேபிட்டல் கெயின்ஸ் வரைக்கும் ஒரு பைசா விடாம எல்லா வருமானத்தையும் காட்டுங்க. ஸ்டெப் 3, மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க காட்டுற செலவுகள், கழிவுகள் எல்லாத்துக்கும் உண்டான ஆதாரங்களை குறைஞ்சது 6 வருஷத்துக்காவது பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இத நான் சரிபார்ப்போட தங்க விதிகள்னு சொல்லுவேன். இத சரியா செஞ்சா நோட்டீஸ் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம். இந்த அட்டவணையை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல ஒரு 5 முக்கியமான விஷயங்களை லிஸ்ட் பண்ணிருக்கோம். உதாரணமா, உங்க ஃபார்ம் 26ASல காட்டுற டிடிஎஸும் நீங்க ரிட்டர்ன்ல காட்டுற டிடிஎஸும் மேட்ச் ஆகணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன மொத்த பணமும் நீங்க காட்டுற வருமானமும் ஓரளவுக்கு பொருந்தணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்னதா ஒரு மிஸ்மேட்ச் வந்தா கூட அது சிஸ்டம்ல ஃபிளாக் ஆகி உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கு காரணமாயிடும். ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, நாம முன்கூட்டியே எல்லாத்தையும் சரி பார்த்து சரியான டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டாலே நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்பு 80% மேல குறைக்கலாமா. பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. சரி, இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய நிதி பதிவேடுகள் உங்களுடைய முழுமையான கதையை உண்மையா சொல்லுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க நிதி விஷயத்துல நீங்க எவ்வளோ உண்மையா இருக்கீங்களோ அவ்வளோ நிம்மதியா இருக்கலாம்.